Cheers. Cheers. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பம்கின் செய்ய போகுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள பார்த்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு பேக்கரி ஐட்டம் செய்ய போகிறோம். சரிங்களா? இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான டிஷ். என்னென்னா பன்னு. நம்ம எந்த விதமான பேக்கெலாம் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க குக்கர், இட்லி குக்கரை வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒரு சுகர், பட்டர்லாம் ரோஸ்ட் பண்ணி சூப்பரான ஸ்டைலில் செய்ய போகிறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம மைதா மாவு, அப்புறம் ஈஸ்ட்டு. பண்ணுனா உங்களுக்கு ஈஸ்ட்டு கண்டிப்பாக வேணும். ஈஸ்ட்டு வச்சு தான் செய்ய போகிறோம். சரிங்களா? வாங்க, சூப்பரான ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். அது வந்து பம்கின், அதாவது நம்ம சிவப்பு பூசணிக்காய் இருக்குல்ல, பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த இதை அரைச்சி ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். ஓகே, வாங்க ஜாயின் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியா? இப்போ இந்த பம்கின் பன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிவப்பு பூசணிக்காய் இருக்குல்ல, அது நல்லா க்யூப்ஸாக வெட்டிக்கிட்டு இது இட்லி தட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை அரைக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து இது மிக்சியில் போட்டு ஆறின உடனே மிக்சியில் போட்டு லைட்டாக சுகர் சேர்த்து நல்லா தண்ணி மேலே அரைச்சிக்கணும். நீங்கள் அரைக்கும் போது தண்ணி ஆகிடும். அந்த தண்ணி தான் நம்ம அந்த மாவு பிசையும் போது மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வாங்க. இப்போ இது ஆறிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஒரு 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து நல்லா நைஸாக தண்ணியாக அரைச்சிக்கோங்க. சரிங்களா? இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். இந்த தோல்லாம் உரிச்சதுக்கப்புறம் அதுக்கு 3 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். சரிங்களா? இப்போது நம்ம மாவு பேச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். சரிங்களா? பாருங்கள், ஈஸ்ட்டு. இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தான். சரிங்களா? போட்டுக்கோங்க அப்படியே. இது வந்து நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம், ஆக்டிவேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டேரெக்டாக மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுட்டு இந்த ஈஸ்ட்டை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த மிக்ஸ்சர், அதையும் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா அரையணும். சரிங்களா? அப்போ தான் வந்து மாவு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, அங்கங்கே கட்டியாக நிற்கும். ஸோ இது போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா? லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு திருப்பி மாவு பிசைய ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், மாவு இதான் பதம். கொஞ்சோண்டு எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா பிசைய ஆரம்பிங்க. அப்போ அந்த இது அந்த ஒட்டிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வந்துடும். சரிங்களா? திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் இதே மாதிரி பிசைஞ்சிட்டே இருங்க மாவு. பாருங்க, எண்ணெய் போட்டு மாவு சூப்பராக பிசைச்சிட்டோம். என்ன பண்ணணும், நம்ம இப்போது இதுமாரி டக் பண்ணிடணும். மாவை நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி டக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது அப்படியே ஒரு 4 மணி நேரம், ஒரு 4 ஹவர்ஸ் இது அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்க்குறீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குல்ல. ஸோ 4 ஹவர்ஸ் கழிச்சு நல்லா புளிச்சு உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் ஒரு வாட்டி மாவு பிசைஞ்சிட்டு உருண்டை போடணும். ஓகேங்களா? ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்துச்சு. நான் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். திருப்பியும் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணும்போது திருப்பியும் அந்த மாதிரி பொங்கி வரும். பாருங்கள், மாவு பாருங்கள் எவ்வளோ லைட் வெயிட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி எல்லாமே பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு உள்ளே இருக்க அந்த ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடும். இது அப்படியே திருப்பியும் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம லைட்டாக பண்ணுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை ஒட்டிக்கலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி ஒரு 1/2 hour விட்டோம். நல்லா பாருங்கள் பிடிச்சிட்டு. ஸோ நம்ம இப்போது உருண்டை பிடிச்சி ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது லைட்டாக ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இப்படி பீட் பண்ணிட்டே இருங்க, சரியாக போய்டும். லைட்டாக மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு லைட்டாக மேலே டஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் அந்த ஒட்டாது. சரிங்களா? இப்போ நான் இட்லி குண்டால் வச்சு உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருண்டை வழிட்டோம். நம்ம எடுத்த 200 கிராம்ஸ் மாவில் ஒரு 3 உருண்டை நம்மளுக்கு வந்தது. சரிங்களா? ஸோ இப்போது இட்லி குண்டானில் வச்சு நம்ம ஆவி காட்ட போகிறோம் ஒரு 10 to 12 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டீம் பண்ணது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக டெக்ஸ்சரே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். சரிங்களா?